ஆனந்த மொழி, இளமை குறையாமல் வாழும் கன்னி மொழி, ஈட்டி முனையை போல் கருத்தை ஊட்டும் மொழி, உள்ளத்து உணர்வை உணர வைக்கும் உயர்மொழி, ஊரெல்லாம் புகழ் பாடும் இனிய மொழி, எத்திசையும் ஒலிக்கும் இதய மொழி, ஏற்றமுடன் பயின்று வரும் பயிற்று மொழி, ஐயத்தை எளிதில் நீக்கும் எழுச்சி மொழி, ஒவ்வொரு மொழிகளுக்கும் முதல் மொழி, 1000 கவிஞர்கள் கவிப்பாடிய நம் தமிழ் மொழி, அவ்வை பிராட்டி ஆத்திச்சூடியில் சிறந்த மொழி, நம் உயர்தனி செம்மொழி, நம் தாய்மொழியான தமிழ் மொழிக்கும் மற்றும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் முத்தரசி கண்ணன். நான் தற்பொழுது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி முடித்திருக்கிறேன். நான் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் சேத்தியாத்தோப்பு எனும் ஊரில் வசிக்கிறேன். படிக்க தவறிய புத்தகம் தந்தை, படிக்க விரும்புகிற புத்தகம் அன்னை, படித்தவுடன் பிடித்து போகும் புத்தகம் மழலை, தொலைக்க கூடாத புத்தகம் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் தொலைத்துவிடக் கூடாது என்பதற்காகவும், நம்முடைய எதிர்காலம் சிறப்பானதாகவும் பாதுகாப்பானதாகவும் சுதந்திரமானதாகவும் அமைய வேண்டும் என்பதற்காகவும் நாம் அனைவரும் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும். நாம் ஒருவர் மட்டும் வாக்களித்தால் போதாது, நம்மை சுற்றியுள்ள அனைவரையும் வாக்களிக்க தூண்டும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி 100% வாக்களிக்க வைக்க வேண்டும். நமக்கான வாய்ப்பு நாம போடுற ஓட்டு, அதுவே நாளை அநியாயத்துக்கு போடும் போட்டு என்பதை எவரும் மறந்து விடாதீர்கள். ஒரு நாளை, இன்றைய நாளை நாம் கடற்கரைக்கு சென்று செலவழிக்கலாமா அல்லது பூங்காவிற்கு சென்று செலவழிக்கலாமா என்று நினைக்கும் இளைஞர்கள், ஏப்ரல் 19, 2024 என்று அன்று ஒரு நாளை நம் எதிர்காலத்தின் நன்மைக்காக செலவழியுங்கள். நம் எதிர்காலம் பிரகாசமாக ஜொலிக்கும். ஊர் கூடி தேரெழுப்போம் என்று கூறுவார்கள். அது போலவே நாம் அனைவரும் ஒன்று கூடி 100% வாக்களித்து நம் உரிமையை நிலைநாட்டுவோம். ஜனநாயக நாட்டில் நாம் போடுற ஓட்டு நம்முடைய கடமை, நம்முடைய உரிமை. வெறுப்பிலும் விருப்பம் இல்லாமையிலும் நோட்டாவை போட்டால் நாட்டின் பார்வையில் நீங்களும் நோட்டாதான். ஜனநாயகத்தை காப்பது நம் கடமை. காப்போம் ஜனநாயகத்தை, படைப்போம் புது பாரதத்தை. அது மட்டுமல்லாமல் நமது வாக்கு, நமது உரிமை, நமது கடமை, நமது எதிர்காலம். 100% வாக்களித்து வாக்குகளை செலுத்துவோம் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.